இப்ப நீங்க சொன்ன மாதிரி கற்பக விநாயகர முதல்ல தரிசிச்சாச்சு நம்ம. ஆனா வந்து பிரகாரத்துக்குள்ள பார்த்தா 2 விநாயகர்கள் இருக்காங்க. 2மே வேற வேற வடிவங்கள் இருக்கு. இதனுடைய தாத்பரியம்? அதாவது சுயம்புவாக இருக்கிறது தான் வந்து அதுவும் கற்பக விநாயகர் அப்படிங்கிறது பிள்ளையார்பட்டியில எப்படியோ, அதே மாதிரியான அமைப்பில தான் இந்த விநாயகர் வந்து கண்டெடுக்கப்பட்ட விநாயகர். ம், ம், அப்ப இவங்க இந்த ஆலயத்தில வந்து என்ன அப்படின்னா, நெறையா சிவனடியார்கள், அந்த சித்த மார்க்கத்தில இருக்கிறவங்க, அப்புறமா அகோரி பாபாஸ் அவங்கலாம் நெறையா வந்து இந்த ஆலயத்த பத்தி அவங்க கேள்விப்பட்டு, இவங்க தேவபிரசன்னத்தில கண்டுபிடிச்சு தான் இந்த விநாயகர வந்து கண்டெடுத்திருக்காங்க, இந்த இடங்கள்ல இருந்து. ம், ம். சிவனுமே அப்படித்தான். அத நம்ம அங்க போம்போது பார்ப்போம். இங்க வந்து ஏன் அப்படி 2 சிலை வச்சிருக்காங்கன்னா, ஒண்ணு உருவாக்கிய ம். சிலை, பிரதிஷ்டை செய்த சிலை. இன்னொன்னு அது ஆதி விநாயகர், கற்பக விநாயகர்னு பேரு. ஆமா. அவர் பார்த்தீங்கன்னா, வித்தியாசமா இருப்பாரு. ஆமா. ஒரு குழந்தை வடிவத்தில வந்து அவரு இருப்பார். ஆமா. கேட்ட வரம் நல்கும் கற்பக விநாயகர் அப்படின்னு தான் கற்பக விநாயகர சொல்றது உண்டு. அப்ப ஆரம்பிச்ச உடனே நம்ம அந்த விநாயகர வெளியில இருக்கிற விநாயகர் வந்து கோயிலுக்கு எல்லையா இருக்கக்கூடியவர். அவருக்கு நம்ம அபிஷேகம் பண்ணிட்டு வந்த பிறகு இந்த விநாயகர தரிசனம் பண்ணோம். அதுவும் ரெட்டை விநாயகரா இருக்கிறது ரொம்ப அதிசயமான ஒன்று. பிரபல சிவாலயங்கள்ல குறிப்பிட்ட சில இடங்கள்ல தான் இருக்கு. திருவாரூர் இந்த மாதிரியான இடங்கள்ல தான் ரெட்டை விநாயகர் இருக்கும். ரெட்டை விநாயகரை நம்ம வணங்குனோம்னா எல்லாமே நமக்கு டபுள் பெனிஃபிட்டா கிடைக்கும். ம். ஒரு வீடு கேட்குறோம்னா 2 வீடா குடுத்துருவாரு. கேட்காமலே குடுப்பாங்க. அதுலயும் ஒண்ணு கற்பக விநாயகர். அப்படிங்கிறம்போது அதுக்கு மிகப்பெரிய அளப்பெரிய ஆற்றல் வந்து உண்டு. அதனால இவர வந்து முதல்ல தரிசனம் பண்ணிட்டு தான் நம்ம அதுக்கடுத்து நந்தியம் பெருமான தரிசனம் பண்ணிட்டு சிவன வந்து தரிசனம் பண்ணணும்.